என் அன்பு செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பெரிய ஆபத்து முடிய போகிறது. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பார்க்காத கஷ்டங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் நீ இந்த நிலை, இந்த நிமிடம் மிகப்பெரிய பயத்தில் இருக்கிறாய். அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது? வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் சதி செய்பவன் யார்? இது எதுவும் தெரியாமல் கண்ணை கட்டிவிட்டு ஒரு செயலை செய் என்று சொல்வது போல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ ஏதோ செய்கிறாய். அது ஏதோ நடக்கிறது. இதனால் பெரிய ஆபத்தில் மாட்டித் தவிக்கிறாய். என்னுடைய தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்றுதான் அதற்கு முடிவு கட்டப் போகிறேன். இந்த இரவோடு உன் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய ஆபத்து முடிந்துவிட்டது என்று நினைத்து நிம்மதியாக தூங்க செல். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் இன்றுடன் முடித்து வைக்கிறேன். இதற்கு பிறகு எது செய்தாலும், எது செய்ய துவங்கினாலும் யோசித்து செய். அப்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. இன்னொன்று, உனக்கு தேவையான விஷயத்தில் மட்டும் தலையிடு. தேவையில்லாமல் அடுத்தவருக்கு உதவி செய்ய போகிறேன் என்று தேவையில்லாத பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு அடுத்தவனுக்கு நான் உதவுகிறேன் என்று போகிற பிரச்சனையை எதற்கு இழுத்து உன்னுடைய வீட்டிற்குள் நுழைய விடுகிறாய்? இனி யாருடைய தேவையில்லாத வீண் விவாதத்திற்கோ இல்லை தேவையில்லாத பேச்சுகளுக்கோ எந்த ஒரு விஷயத்திற்கும் செல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய வேலை என்ற உன் குடும்பத்திற்குள்ளேயே உன் ஞாபகத்தை வைத்துக்கொள். தேவையில்லாமல் நண்பர்கள், உறவினர்கள் என்று சொல்லி உன் வாழ்க்கையில் நீயே தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையையும் இழுத்து போட்டுக்கொண்டு சாய்தான் என்னை, என் வாழ்க்கையையும் இப்படி ஆக்கிவிட்டார் என்று சொல்லி என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார்? உன்னை நான் இந்த முறை காப்பாற்றி விட்டேன். இதற்கு பிறகு நீதான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன்னுடைய வேலையை மட்டும் பார், அது போதும். நல்லது நடக்கும். இனி எந்த ஒரு கலக்கங்களும் இல்லாமல் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். போனதை நினைத்த கவலைப்படாதே. இனி என்ன, எல்லாம் மாறிவிட்டதோ. கவலைப்படாதே. நான் திட்டியதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னை திட்டினால் நல்லதற்காக மட்டும்தான் திட்டுவேன். உன்னை கண்டிப்பதும் என்னுடைய கடமைதானே. சந்தோஷத்தை தரும் நான் நீ தப்பு செய்யும் பொழுதும் உன்னை கண்டிப்பது இந்த தாய் தகப்பனுடைய கடமை. அப்பா என்ன செய்வாரோ அந்த நிலையிலிருந்து நான் உனக்கு அனைத்தையும் செய்கிறேன். எல்லாம் உன் கையில் இருக்கிறது. நான் இருக்கிறேன். பயமில்லாமல் இரு, தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.